ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பப் ஸ்லீவ் தான் பார்க்க போறோம். அதுக்காக நான் ஏற்கனவே ஸ்லீவ கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஸ்லீவ்ல ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன் பண்ணிப்போம். அகலம் வந்து ஒரு 2 இன்ச்சில மார்க் பண்ணிப்போம். இப்போ இந்த மார்க்கிங்க எல் ஷேப்ல ஒரு கோடு போட்டுப்போம். போட்டுட்டு நம்ம பேக் நெக்குக்கு ரவுண்ட் ஷேப்ல வரைகிற மாதிரி இதுலேயும் ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து மெயின் கிளாத்ல போட்டு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே நம்ம வந்து ஸ்லீவ் மடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம இடம் விட்டுருப்போம். அந்த இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருப்போம். அந்த ரவுண்ட் ஷேப்பை அதே மாதிரி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ண பிறகு எக்ஸஸாக இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு அங்கங்கே நம்ம ஒரு கட் பண்ணி விட்டோன்னா நம்ம திருப்பும் போது கரெக்டாக இருக்கும் அந்த ஷேப்பு. இப்போ நம்ம கிளாத்தை திருப்பிட்டோம். திருப்பிட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. நம்ம இதே மாதிரி சுற்றி லைனிங் கிளாத்தை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங்கை நம்ம சுற்றி அடித்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த பப் ஸ்லீவ்க்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிளாத்தை எடுத்து அப்படி லைனாக ஃபில் தைச்சிட்டே வரலாம். சின்ன சின்னதாக 1 பை 1 அப்படியே ஃபில் தைச்சிட்டே வாங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம மேலே வச்சுருக்க மாதிரியே அந்த பஃப்க்கு எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் வச்சுட்டே வாங்க. நம்ம இப்போ பஃப் ஸ்லீவ்க்கு ரெடி பண்ணிட்டோம். ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்லீவ் எடுத்து அது மேலே போட்டு நம்ம 2 இன்ச்சு அகலத்துக்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே 2 இன்ச்சு அகலத்துக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு மேலே அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஸ்லீவுக்கு மேலே இருக்க எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஸ்லீவ் இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய ஸ்லீவ் இப்படி தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.